தன் வீட்டில் இருந்த காய்ந்த நெல்லிக்கனியை ஆதிசங்கருக்கு பசி தீர்க்க தானம் அளிக்கிறார். ஏழை மூதாட்டி ஒருத்தங்க இப்படிப்பட்ட ஏழையிடம் பொருள் இருந்தால் தன்னை போன்ற சக ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவார் என்பதனால லட்சுமி தாயாரை வேண்டி கனகதாரா சூத்திரம் பாடி தங்க நெல்லிக்கனி மலை பொழிய செய்கிறாரு சங்கரர். இந்த சம்பவம் நிகழ்ந்தது ஒரு அட்சய திருதியை நாளன்று. இதோட அடிப்படையில் தான் கேரளாவில் உள்ள காலடி கிருஷ்ணன் கோயிலில் அட்சய திருதியை அன்னைக்கு லட்சுமி தாயாருக்கு தங்க நெல்லிக்கனி அபிஷேகம் செய்கிறாங்க. கேரளத்தில் மட்டும் இல்லை, தமிழகத்துலேயும் இதுபோல பொன்மலை பொழிந்திருக்கு. ஒரு ஏழை சிறுமியின் வீட்டில் அப்படின்னா நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஒரு நாள் இரவு 8 மணிக்கு தமிழ் மூதாட்டி ஔவையார் அந்த கிராமத்து வழியாக சென்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பசி ரொம்ப வாட்டுது, நடக்கவும் சிரமமாக இருக்குது. வழியில் ஒரு குடிசை தெரியுது. அவங்க அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க. ஔவையார் கதவை திறந்து வெளியே வர்ற ஒரு சிறுமி. மூதாட்டி ஒருவர் வாசலில் நிற்கிறத பார்த்து, ஐயோ பாவம், யாரோ ஒரு மூதாட்டி இரவில் இங்கே வந்து சிக்கிக்கிட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு, உள்ளே வாங்க பாட்டி, ஏன் வெளியவே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி மூதாட்டியை அன்போடு வரவேற்கிறார். அந்த சிறுமி பாட்டியோட முகத்தை பார்த்ததுமே புரிஞ்சிருச்சு. அவங்க சாப்பிடலை, வீட்டில் எதுவுமே இல்லையே. நான் அந்த சிறுமியே வந்து முந்தின நாள் கஞ்சியை தான் சாப்பிட்ருந்தா. அப்போ அவளோட மனம் கேட்கல, பாட்டிக்கு ஏதாவது கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி தோட்டத்தில் இருந்த கீரையை பறிக்கிறா. வீட்டில் கொஞ்சம் நெய், கடுகு, மிளகா, கருவேப்பிலை எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போடுறா. அப்புறம் கீரையும் போட்டு வதக்குறா. பாட்டி, பசியோடு வந்திருக்கிறீங்க, இந்த ஏழை வீட்டில் கஞ்சி காய்ச்சா அரிசி கூட இல்லை, கீரை மட்டும்தான் இருக்குது, அதை வதக்கியிருக்கேன், இதை சாப்பிடுங்க அப்படிங்கிறார். எளிமையானது என்றாலும் சுவையாக இருந்த உணவு. அந்த சுவையில் மயங்கிய பாட்டி அப்படியே பாட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கீரை அமுதத்தை விட சுமையாக இருக்குது, ஏழையாயினும் தானம் செய்யும் மனமுள்ள இவளது கைகளில் தங்க கடகம் விளங்கட்டும்னு பொருள்பட ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், சிறுமியோட கையில் தங்க கடகம் வந்துருச்சு. கடகம் அப்படின்னா வளையல் அப்படின்னு ஒரு ஆபரணம். அந்த வீடே வந்து அந்த சிறுமியோட வீடே மாளிகை போல மாறிடுச்சு. தங்க காசுகள் எல்லாம் நிரம்பி வழியுது, தானியங்கள் ஃபுல்லாக குவியுது. தர்ம சிந்தனை உள்ளவர்களுக்கே பொருள் சேரும். அட்சய திருதியைக்கு பொருட்களையும் வாங்குவோம், தானம் செய்து நற்பலனும் அடைவோம்.